ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷீஸ் ரேஸ் வ்ளாக். ஸோ நம்ம இன்றைக்கி மட்டன் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் பாஸ்மதி ரைஸும் ஆட் பண்ணிட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே குக்கரில் எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்லி, புதினா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி வந்து அரைச்ச தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அரைச்ச தக்காளி ஆட் பண்ணிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணணும். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஒரு 2 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். காஷ்மீர் சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணணும். அது வந்து சில்லி பவுட்ரை யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அந்த கீ ஆயில் தான் விட்டுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து ஓகே. ஸோ பாஸ்மதி ரைஸும் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 90% வேகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு திரும்ப வந்துட்டு இந்த மசாலாவோட மட்டன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 5-6 விசில் பக்கம் விட்டுருக்கேன் அந்த மட்டன் வேகிறதுக்கு. ஸோ ஓகே, மட்டன் வெந்துருச்சு, நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லையா, 90% வெந்தது, அதையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தம்முக்கு விட்டுறணும். மீதி 10% வேகணும் இல்லையா, அதை வந்து நம்ம தம்முக்கு விட்டுறணும். பக்கத்துலேயே வந்துட்டு எண்ணெய், ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து வெங்காயம், நான் வந்து 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு மட்டன் புலாவ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனே வந்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் வந்து பாருங்கள், இந்த அளவு கலருக்கு மாறுற அளவுக்கு நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் தனியாக. ஸோ அதை வந்து இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீ போட்டு அதே மாதிரி கேஷ்யூ நட், முந்திரி பருப்பையும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கணும் இதோட. ஓகே காய்ஸ், மட்டன் புலாவ் ரெடி. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.